அன்பானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த நாள் வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:15 இன்றைய தூது. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற நேரடியான ஒரு வாக்கு. இந்த நாளிலே மனிதர்கள் மூலமாய், அதாவது பிசாசானவன் சில மனிதர்களை ஏவி விட்டு, நீங்கள் ஊழியம் செய்கின்ற இடமா இருக்கட்டும், குடும்பம் நடத்துகிற இடமா இருக்கட்டும், வேலைகளிலோ இப்படி எந்த இடத்துலையெல்லாம் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புதோ அந்த கூட்டம் தேவனால் அனுப்பப்பட்ட கூட்டம் அல்ல. இது சத்துரு ஆகிய பிசாசினால் எதிர்த்து உங்களுக்கு எதிராக விடப்பட்டதான ஒரு கூட்டம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தை என்னன்னா, அப்படி யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பி ஒரு மன உளைச்சலை உண்டாக்கி, ஒரு திகிலை உண்டாக்கி, ஒரு பயத்தை உண்டாக்கி, ஒரு விடுதலையற்ற ஒரு வாழ்வை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். இதற்கு விடை காண முடியாமல் ஒருவேளை உள் மனதுக்குள்ள ஒரு தவிப்பு, ஒரு விதமான மனப்போராட்டத்தோடு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை, நீ அப்படிப்பட்ட கூட்டத்தை கண்டு பயப்படாத. அந்த கூட்டம் நான் அனுப்பின கூட்டம் அல்ல, இது எதிரியாகிய சத்துரு எழுப்பிவிட்ட கூட்டம். அப்போ சத்துருவாகிய பிசாசானவன் எழுப்பிவிட்ட கூட்டம் என்றால் நானும் நீங்கள் சந்தோஷம்தான் படணும். ஏனென்றால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா பக்கபலமாய் துணையாளராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி எல்லாவற்றையும் படைத்து கடைசியாக உயிரையே உங்களுக்காக எனக்காக கொடுத்த தெய்வம் நம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் ஏன் கலங்கணும்? நாம் ஏன் திகைக்கணும்? போராடணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். விசுவாசித்து நிற்போமே. ஆண்டவரே, நீர் இருக்கும் பட்சத்தில் எனக்கு என்ன கவலை என்று சொல்லி சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக கூடுனாங்களோ சீக்கிரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓம் பட்சத்தில், ஓம் பக்கத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆயுதம் எடுத்து போராட வேண்டிய அந்த இடத்துல நாம் இல்லவே இல்லை. ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் மட்டும் காத்திருப்போம். யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் எழும்பட்டும். ஆனால் ஒரு நாள் வரும். ஏன்னா நானும் நீங்களும் நீதியின் பாதையிலே நடக்கும்போது கர்த்தர் சொன்னதான அந்த காரியத்தில் மனதில் வைத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழும் பட்சத்தில் எத்தனை ஆயிரம் கூட்டம் நமக்கு எதிராகி வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம் பட்சத்தில் தான் வருவார்கள். ஆம், ஈசாக்குக்கு விரோதமாக எழும்புனாங்க. கடைசி என்ன ஆனாங்க? அவனோடு உடன்படிக்கை பண்ண வந்தாங்க, அவன் பட்சத்தில் வந்துட்டாங்க. அதனால் பிரியமானவர்களே, ஈசாக்குக்கு நடந்த அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆகவே பயப்படாம ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் விண்ணப்பங்களை வைத்து விசுவாசத்தோடு காத்திருங்கள். வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறும்படியான காரியங்கள் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டங்கள் கூடினாலும் கர்த்தர் நீர் என் பட்சத்தில், எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால நாங்கள் எந்த விதத்திலும் அசைக்கப்படுவதே இல்லை. ஆமாண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். எங்களால் மோதி ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நீதியாய் நியாயாதிபதியாக இருந்து நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறீர். ஆகவே எதிர்க்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் எங்களுக்கும் வீண் பகைகள் வராதபடி கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறீர். ஆண்டவர், எதிர்க்கிறவர்களும் எங்களோடு சமாதானமாகும்படியாக, ஆமாண்டவர், எங்களோடு ஆண்டவர் எங்கள் பட்சத்தில் வரும்படியாக நீர் செய்ய போறீங்க. அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டவரை வினாடியில விடுதலையின் சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக. இனம் புரியாத மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாவதாக. பலத்தின் மேல் பலனடைந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நன்றி.